Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பருப்பு கொள்முதல் முதல் பாமாயில் கொள்முதல் வரை அனைத்திலும் ஊழல் அதிகரித்து விட்டதாகவும் ரேஷன் கடைகளுக்கு வரும் உணவுப் பொருட்கள் தரமானதாக இல்லை என்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கிடங்குகளில் காவலர், கணக்காளர் ஆகிய பணிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை எழும்பூரில் பணியாளர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிதாக பணியில் அமர்த்தப்படுபவர்களை நிரந்தர பணியில் அமர்த்துவோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் இதுவரை வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதாக விடியா திமுக அரசு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் முறையான அறிவிப்பு இல்லாததால் விடியா அரசின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி தண்டலத்தில் தொடங்கிய இந்நிகழ்ச்சி செவ்வாயன்று கொளத்தூர், தத்தனூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு ஊரக வளர்ச்சித்துறை சார்பிலும் ஊராட்சிகள் சார்பிலும் முறையான அறிவிப்புகள் வெளியிடப்படாததால் முகாமே வெறிச்சோடி காணப்பட்டது. பெரும்பாலான மக்கள் பங்கேற்காததால் அரசு அலுவலர்கள் செல்போனை நோண்டிக் கொண்டும் பக்கத்தில் உள்ளவர்களிடம் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்தனர். யாருக்காக இந்த முகாம் நடைபெறுகிறது என்று விடியா அரசை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கின்றனர்.